எலும்பாலான புறம் வந்து இதுதான். இந்த அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களாகிய நல்ல குணங்கள் விளையணுமா, கௌரவர்களாகிய எதிர்மறையான குணங்கள் விளையணுமாங்கிறதுல தான், அந்த குறியீட்டில் தான் மகாபாரதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கௌரவர்கள் வந்து இந்த உடலை ஆக்கிரமிச்சிடுறாங்க. நம்மளுடைய நல்ல குணங்கள் வந்து காட்டுக்கு போயிடுது. அதாவது இந்த 5 பேரும் வனவாசம் போயிடுறாங்கங்கிற மாதிரி கதை செல்கிறது. அப்போ திருப்பி என்னுடைய ராஜ்யத்தை இந்த உடலில் நான் வந்து இந்த மனித தேகம் எடுத்த பிறகு இந்த உடலில் நான் நல்லபடியாக அமைஞ்சு என்னுடைய மேலான குணங்களை வெளிப்படுத்தணும்னு பாண்டவர்கள் சார்பில் தேவை ஏற்படுகிறது. அதற்கு உதவி செய்வதற்காக கிருஷ்ணர் இருக்கிறார். ஒரு குருவாக ஃப்ரெண்டாக இருக்கிறார். அவர்கிட்ட பேச போய் அவர் வந்து போரை தவிர்த்து வேறு வழி இல்லைப்பா, அவங்க ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிட்டாங்க, தூது போய் பேசி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை,